தோழர்களே, கான்ட்ராக்ட் ஆபரேட்டர்ஸ் BML 5 விளக்கு பகுதியில் நடக்கின்ற ஒரு போராட்டம். இந்த போராட்டம் வந்து புதுசு இல்லை. இந்த பைலட்ஸ்க்கு பல போராட்டங்களை சந்திச்ச இடம் தான் வந்து 5 விளக்கு பகுதி. தொடர் போராட்டம். BAFR AFR போகும்போது தொடர் போராட்டம். அம்லர் பாவனிலிருந்து, ஆசீர்வாதத்திலிருந்து, பெரியூர் மறைந்த சௌரியாசிலிருந்து, TS எல்லாம் நடந்த போராட்டம் தான் இந்த பைலட்ஸ் பகுதி. தம்பி சொன்ன மாதிரி சிக் இண்டஸ்ட்ரி DGML ஃபர்ஸ்ட் வந்து உருகன் மைன்ஸ் மூடும்போது எதிர்காலத்தில் எதனா ஃபேக்டரி இல்லையா அப்படின் போது காமராஜர் சந்திச்சு ரெவன்யூ மினிஸ்டர் ME கிருஷ்ணப்பா பேசுறாரு. எங்க ஊர்ல ஃபேக்டரியில உள்ள போறாங்க, எல்லாம் செத்துறாங்க. இந்த ஒரு நிலைமை என்ன வந்து அரக்கோணம் ஒரு ஃபேக்டரி வந்து எதிர்காலத்தில் எல்லாம் தமிழர்கள் வடற்காடு மாவட்டத்தில் வேலை செய்யறாங்கல்ல, அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்ற அந்த ஃபேக்டரி இன்னைக்கு நிலைமை நான் சொன்னா பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி வடநாடு வளர்கிறது தென்னாடு தேய்கிறது என்ற மாதிரி வடநாட்டுக்காரர் வந்து வரைச்சிடறான், தென்னாட்டுக்காரன் வெளியே அனுப்பிச்சுடுறான். யாருடைய ஃபேக்டரி இது? ஒரு கரும்பு பிரிஞ்சு சக்கையை வெளியிடுற மாதிரி 20 வயசு கொண்டு வேலை செய்யறாங்க. இன்னைக்கு 50 வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கு வானாண்டு வெளியே அம்புறான். ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருக்குது? 8 கிராம் கோல்டு கொடுத்த எம்ப்ளாய்க்கு 4 கிராம் கோல்டு கேட்கறாங்க. நியாயமான கேள்வி இல்லையா? ஒரு அப்பா அம்மா சொத்து சேர்த்து வச்சா எல்லா புள்ளி பிரிச்சு கொடுத்துறாங்க. ஒரே ஒருத்தர் கூட குறைச்சு கொடுக்கறது இல்ல. 4 புள்ளி 4 பேருக்கு சேர் போகுது. அந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஆபரேட்டர்ஸுக்கு 4 கிராம் கோல்டு கேட்கறது ஒன்றும் தவறு இல்லை. அதனால உண்மை உழைப்பு உயர்வுன்னு சொன்னார் தந்தை பெரியாரு. உண்மை உழைப்பு இருக்குது, உயர்வு கேட்கறாங்க, பேமெண்ட் வேஜ் ரிவிஷன் கேட்கறாங்க. அதனால கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா, பர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு வந்து ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்குது. கம்பெனி விதிமுறைகளுக்கு தானே ஸ்டாண்டிங் ஆர்டர் முற்பட்டு தான் அவன் போராட்டம் பண்ணுவான். கான்ட்ராக்ட் ஆபரேட்டர்ஸ்க்கு ஸ்டாண்டிங் ஆர்டர் இல்ல. இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ண நீங்க ALC மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் ஆபரேட்டர்ஸ். அப்ப அதுல இருந்து அவங்க மீற மாட்டான். இல்ல 4 வருஷத்துக்கு ஒரு முறை வேஜ் ரிவிஷன் பண்றேன், ஆனுவல் கிஃப்ட் கொடுக்குறேன், இதெல்லாம் வந்து ஸ்டாண்டிங் ஆர்டர்ல வருது. சமந்த்ரா ALC இருக்கும்போது, வேணுகோபால் HR இருக்கும்போது ஆர்டர் பண்ண இருப்பேன். கான்ட்ராக்ட் ஆபரேட்டர்ஸ்க்கு வந்து ஸ்டாண்டிங் ஆர்டர் பண்ணோம். அந்த ரெக்கார்ட் தமிழ்ல இருக்குது. ஏன்னா நான் இப்ப யூனியன்ல இருந்த ஃபேக்டரியில அதை மர்ஸ்டான மேனேஜ்மெண்ட். அதனால மீண்டும் சொல்றேன், DML கான்ட்ராக்ட் லேபருக்கு ஸ்டாண்டிங் ஆர்டர் வேணும். பர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு எப்படி ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கோ அந்த மாதிரி ஒரு மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர். அந்த மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல உங்களுடைய கோரிக்கை எல்லாம் வந்தது. வேஜ் ரிவிஷன் என்ன, ப்ரொடக்ஷன் என்ன பண்ணோன்னு, போராட்டம் எப்படி பண்ணணும் அனுமதி அவன் கொடுக்குறான். அதனால BML நிர்வாகம் ஸ்டாண்டிங் ஆர்டர் கூட இவங்களுக்கு கொடுக்கணும். முதல் வந்து அந்த கம்பெனி விதிகள் மேல இவங்க ஃபாலோ பண்ணாலும். முக்கியமான கோரிக்கை என்ன சொன்னா, தங்க வயல சார்ந்த பிள்ளையோட இளைஞர்கள் வந்து தயவுசெய்து வேலைக்கு போவாதீங்க. இன்னைக்கு ஒண்ணு கூப்பிடுறான், 4 நாள் போராட்ட செக்ஷன் உள்ள போய் வெளியே அமைச்சிருவான். நீ ஏதோ டெய்லி டிரைவ் பண்ணுவீங்களா, தயவுசெய்து டெய்லி டிரைவ் பண்ணிரு. உன்னை கூப்பிட்டு ஒரு மாசம் வேலை வாங்கிக்கிறது நீ உள்ள யாரும் ஒன்னொரு அண்ணா தம்பிக்குன்னா. அதனால இந்த போராட்டத்துக்கு வந்து தங்க வயலுடைய தலித் அமைப்பு ஆதரவு உண்டு. சரி, ஜெய்பீம் ஓகேங்களா? ஜெய்பீம் அந்த KGF BML இருந்து நான் பர்மனன்ட் ஒர்க்கர் சார்பா பேசிக்கிறோம் சார். நாங்க வந்துட்டு போன டிசம்பர்ல இருந்துட்டு இந்த ஸ்ட்ரைக் பத்தி போயின்னுக்கிறோங்க. எங்களுக்கு டிமாண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, எங்களுக்கு வந்து இங்க வேலை நிரந்தரமா நாங்க கேள்வி கேட்டோம். வேலை வாய்ப்பு நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அது மூலியமா ஒரு கோர்ட் மூலியமா ஒரு கேஸ் போயின்னுக்கிறோங்க நாங்க. அது சரி, அது மூலியமா நெக்ஸ்ட் எங்களுக்கு வேஜாவது எங்களை உயர்த்தி எங்களை இந்த சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துல வாழ வைக்கணும்னு நாங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட ஃபைட் பண்ணுகிறோம் சார். இந்த ஃபைட்டுக்காக இது இவ்வளவு தூரம் போயிருக்கு. 1 வருஷமா எங்களை இழுக்கடிச்சிருக்கிறாங்க. எங்களை எவ்வளவு ஹராஸ்மெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஹராஸ்மெண்ட் பண்ணுகிறாங்க. நாங்களும் இதை பத்தி ஃபைட் பண்ணி எல்லார்கிட்டையும் போயிட்டோம் சார். போன ஆகஸ்ட்ல வந்து இதே KGF BML கிட்ட வந்துட்டு 10 பேர் வந்தாங்க. ஒரு MP, 2 MLA, ஒரு DC, ஒரு தாசில்தார், ஒரு RLC. இந்த மாதிரி KGFக்கு எல்லாரும் வந்து ஒரே டைம் நின்று எங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க இந்த மீடியா முன்னாடி. இந்த மாதிரி நீங்க இப்போதைக்கு ஏஞ்சிங்கோ, இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் வேணா, நாங்க பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க பேச்சை கேட்டுட்டு நாங்களும் ஏஞ்சி அன்னைக்கு வெளியே போயிட்டோங்க. என்ன சொன்னாங்க, 1 மந்த்ல உங்களுக்கு இஷ்யூ எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் MP சொல்றாரு. ஒரு தாலுக்கு MLA, 2 MLA சொல்றாங்க, பங்கார்பேட்டைன்னு KGF. இவங்க 2 பேர் சொன்னதை நம்பி நாங்க அன்னைக்கு ஏஞ்சி வெளியே வந்தோம் சார். வெளியே வந்து இப்போ இன்னைக்கு வெயிட் பண்ணுகிறோம். 3-4 மாசம் ஆச்சு. எங்களுக்கான சொல்யூஷன் எதுவும் கிடைக்கல. அந்த சொல்யூஷன் கிடைக்காத பட்சத்துல நாங்க வந்துட்டு இங்க திருப்பி எங்களோட போராட்டத்தை தொடர்கிறோம். ஸ்டார்ட் பண்ணல, தொடர்றோம் நாங்க திருப்பி. இதை பார்த்துட்டு நாங்க இப்போ பொலிட்டிக்கலி டெட் ஆயிட்டுக்கிறோம் சார் KGFல.
எங்களுக்கு ஆதரிக்கிறதுக்கு இன்ன வரைக்கும் யாரும் இல்லை சார். இப்போ கூப்பிடுறோம் சார், எல்லா டெய்லி டிராவலர்ஸ், எல்லா பெயிண்டரு, எல்லா ஆட்டோ அசோசியேஷன், கேஜிஎஃப் மார்க்கெட்டு, எல்லா கேஜிஎஃப்ல இருக்கிற எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி, எஸ்சி எஸ்டின்னு எங்களை ஹராஸ்மெண்ட் பண்ணுகிறான் சார். நீங்க எல்லாம் அந்த கேஜிஎஃப் இன்னும் ரெண்டாவது பிஜிஎம் எல்லாம் ஆக்க விடாதீங்க. பெம்மல வந்துட்டு ரெண்டாவது பிஜிஎம் எல்லாம் ஆக்க விட்டுறாதீங்க. ஆக்க விட்டீங்கன்னாக்கா அவள் தான் இது அழிஞ்சு போறோம் சார். இந்த அழிவை ஸ்டாப் பண்றதுக்காக அன்னைக்கு நியூக்ளியர் வேஸ்ட் வந்து கொட்டுறேன்னு சொன்னான். அன்னைக்கே இந்த பெம்மல்காரன் வந்து நின்று சப்போர்ட் பண்ணோம். குப்பியை எடுத்துன்னு வந்து கொட்டுறேன்னு சொல்றான், அன்னைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி நின்னோம். NHMS எடுத்துன்னு போயிட்டான் மைனஸ் ஹெல்த், அதுக்கும் வந்து இன்னைக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம். இன்னைக்கு எங்களுக்காக ஒரு இது நின்னுக்கிறோம். கேஜிஎஃப் மக்களை எல்லாரையும் கூப்பிடுறோம் சார், எல்லாம் வாங்க, தயவுசெய்து வந்து உன்னொரு பிஜிஎம் எல்லாம் விட்டுறாதீங்க, வந்து எங்களுக்காக வந்து நின்று சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க இன்னைக்கு வந்து யாரும் இல்லாத நாங்களா ஒண்டியா நின்று ஸ்டார்ட் பண்ணுகிறோம். எங்களுக்காக இன்னைக்கு இந்த கேஜிஎஃப்ல யார் யார் இங்க பாக்குறாங்களோ எல்லா தாய்மார்களையும் கேட்கிறோம், வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி எங்க ஸ்ட்ரைக்கை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுக்கணும்னு நாங்க கேட்கிறோங்க. பொலிட்டிக்கலி யார் யார் இங்க நாமினேட் பண்ணாங்களோ எம்எல்ஏக்கு எல்லாரையும் கூப்பிடுறோம் சார், எல்லாரும் வெல்கம் பண்றோம். கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏல இருந்து எம்பிக்கும் இது மூலியமா நாங்க இன்வைட் பண்றோம் சார். வந்து எங்க ஸ்ட்ரைக்குனா ஏன்னா ஏதுன்னு நீங்க திருப்பி நின்று பார்த்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கேட்குமா நாங்க கேட்கிறோம். பெம்மல் மேனேஜ்மெண்ட் கிட்ட நீங்க இது பண்ணும். இவங்க வந்துட்டு டோட்டலா வந்துட்டு வெளியில இருந்து ஆள் கொடுக்குறாங்க சார். இங்க திக்கிறவங்கள யாரையும் இது பண்ண மாட்டேன்றாங்க. நாங்க என்னன்றோம், 20 வருஷமா நாங்க இங்க வேலை செஞ்சுருக்கிறோம், அதுக்கான உரிமையை தான் சார் கேட்கிறோம். யாரையும் வந்து இது பண்ணி அரெஸ்ட் பண்ணி இது பண்ணணும்னு நாங்க போல. நாங்க கேட்கறது வந்துட்டு 20 வருஷமா இந்த கம்பெனிக்காக உழைச்சுக்கிறோம். அன்னைக்கு 700 ரூபாய் இருந்துச்சு சார் ஷேர் வேல்யூ பெம்மல்து, இன்னைக்கு 4000 ரூபாய் இருக்குது. இந்த உழைப்புக்கு எங்களோட உழைப்பு காரணம், இந்த ஏற்ற இதுக்கு எங்களோட உழைப்பு காரணம். 4700 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் இருக்குது. இன்னைக்கு ஒரு 40,000 கோடி ரெடியா நின்னுக்கிறாங்க. 24-25 இது ரெடி பண்ணி சிஎம்டி வச்சுன்னு நின்னுக்கிறாரு. இவ்வளவுக்கு வருவாயை வந்துட்டு எங்களை மூலியமா தான் நீ எடுக்கிற. அதுக்காக நாங்க இது கேட்கறதுல எந்த தப்பும் இல்ல, எந்த இதுவும் இல்ல. 20 வருஷம் செஞ்சுக்கிறோம் சார் இந்த பெம்மல் கம்பெனி உள்ள. அதுக்காக நாங்க கேட்டது அது கோர்ட் மூலியமா ஒரு லீகல் ஃபைட் நாங்க குத்தும் தான் இருக்கிறோம். இன்னி வரைக்கும் நாங்க போல சார், எந்த தப்பான இதுக்கும் போல. எல்லாத்துலயும் செகண்ட் சார். இந்த கேஜிஎஃப் மக்களுக்கு நான் சொல்றது என்னன்னாக்கா, நம்ம எல்லாத்துலயும் 2வது இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோ, 2வது கரண்ட் 2வது தான் வந்தது, ட்ரெயின் 2வது தான் வந்தது. ஆனா ரெவல்யூஷனுக்கு முதல் நம்ம கேஜிஎஃப் காரன் தான், அதை புரிஞ்சுங்க எல்லாரும். ரெவல்யூஷனுக்கு வந்து இங்க தான் உற்பத்தி, இங்க தான் பிறந்தது. கர்நாடகாவுக்கு ரெவல்யூஷன்னா என்னன்னு நம்ம தான் காமிச்சு கொடுத்துக்கிறது. தயவுசெய்து எல்லாம் வந்து சேர்ந்து எங்க ஸ்ட்ரைக்கை வந்து இது பண்ணி கொடுக்கும். இது வந்து யாருமே ஒண்ணுமே பண்ணல. ஆமா சார். இப்ப திரும்ப பேசும்போது அவங்களும் இன்வைட் பண்றேன்ட்டு. இப்ப இன்வைட் பண்ணா கூட ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியர்னு நீங்க சொல்லிட்டீங்க. திரும்ப நம்பிக்கை இருக்குது அவங்க பண்ணுவாங்க. இல்ல பண்ணி கொடுத்தா தான் சார் இந்த டைம் ஏஞ்சி வெளியே வருவோம். அவங்க வந்து சொல்யூஷன் முடிஞ்சு அன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்க, பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதுக்காக ஏஞ்சி போனோம் சார். உங்க மதிப்பை வந்து நீங்களே இழந்துட்டீங்க. உங்களுக்கான டைம் குத்தம் 1, 2, 3 மாசம் 4 மாசம் ஆச்சு, நீங்க விட்டுட்டீங்க. இந்த டைம் வந்து நீங்க சொன்னா ஆகாதுங்க, பண்ணி எடுத்துன்னு வந்து எங்களுக்குன்னு ஒரு மினிட்ஸ் போட்டு எடுத்துன்னு வந்து குத்துருங்க. அன்னைக்கு இந்த தர்ணாவை கை விட்டு நாங்க எல்லாரும் வேலைக்கு போறோம் சார். இதுதான் சார் இன்னைக்கோட இது. எங்க ட்ரேட் யூனியன் லீடர் வந்து காம்ரேட் மீனாட்சி சுந்தரம் சார். எங்க ட்ரேட் யூனியன் அவர் நல்லா இருக்கிறார் சார். ஆல்ரெடி 3 days முன்ன மலையாளி கிரவுண்ட்ல நாங்க மீட்டிங் போட்டோம். அவரே வந்திருந்தாரு, பேட்டி கொடுத்தாரு, எல்லா தொழிலாளிக்கும் உற்சாகப்பத்தி சொல்லிட்டு போய்க்கிறாரு. உங்க இதுல எல்லாம் கரெக்டா நீங்க பண்ணுங்க, நாங்க உங்க பின்னாடி நின்னுக்கிறோம்ட்டு. அதே சார்பா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் சார். அவரு இந்த போராட்டத்தை முன்ன நடத்தின்னு போறன்றாரு சார். போராட்டம் தொடரும் சார், கண்டிப்பா தொடரும். எங்களுக்கான ஃபைனல் சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் தொடரும் சார். ஆமா சார். ஆமா சார். அந்த தீர்ப்பு வந்து இவங்க மேனேஜ்மெண்ட் வந்து மதிக்க மாட்டேங்குது சார். அதுக்கான எங்களுக்கு சாதகமா வந்துக்குதுங்க. எங்களுக்கு என்ன சொல்லி காப்பி எல்லாம் இருக்கு சார், உங்ககிட்ட கொடுக்குறோம். கொடுக்குறோம் யூனியன் எடுத்து கொடுக்குறோம் சார். பைனான்ஸ் எல்லாம் இல்லண்ணா, நாங்களே தான் இங்க இருக்கிற தொழிலாளிங்க தானா. இல்ல அது சில பேர் தானா, ஒரு 2-3 பேர் தான். இதுக்கு மேல வந்து ஆமாண்ணா, அது எங்களுடைய டிமாண்ட்ஸ் வந்து இதுதானா. எங்களுக்கு வந்து லீகல் ஃபைட் கோர்ட்ல போயினே தானே இருக்கும். கண்டெப்ட் ஆஃப் கோர்ட் போட்டுக்கிறோம். மேனேஜ்மெண்ட் அவமானம் பண்ணிச்சுன்னு கரெக்டா ஏதாவது கோர்ட் ஆர்டர், ஹைகோர்ட் ஆர்டரை ஒபே பண்ணல அவங்க. அதுக்கான கண்டெம்ட் கோர்ட்டும் போட்டு நாங்க பண்ணுதான் இருக்கிறோம். லீகலா தான் சார் போயின்னு ஏதோ இல்லீகலா எதுவும் பண்ணல. லீகலா கோர்ட் மூலியமா ஹைகோர்ட் மூலியமா நாங்க போயிட்டு இருக்கிறோம் சார். கோர்ட்ல வந்து இவங்களை உள்ள இருக்கிறவங்க பலான ட்ரேட்ல நீங்க உங்களுக்கு எந்த ட்ரேட் வேணும்
அந்த ட்ரேட் உள்ள இருக்கிறாங்கன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க சார். பட் அவங்க ஒபே பண்ண மாட்டேன்றாங்க. 20 வருஷம் நாங்க உள்ள அந்த மிஷின்ல எங்களுக்கு தான் சார் தெரியும். எல்லாம் 50 வருஷம் பழைய மிஷின்கோ. இது என்ன எப்படி ஆன் பண்ணணும் இது பண்ணணும்னு எங்களுக்கு தான் தெரியும். இவங்க என்னன்னாக்கா வெளியில இருந்து எங்கிருந்தோ வரவங்களுக்கு ஒருத்தருக்கு நாங்களே கத்து கொடுத்துட்டு நாங்க வெளியே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சார். இதுதான் மேனேஜ்மெண்ட். உள்ள அது ஃபுல் பாலிடிக்ஸ் போகுது சார். இங்க நின்னுக்கிற வெறும் தொழிலாளி தான் சார் இன்னைக்கு. இதுக்கு மேலதான் எல்லாரையும் கூப்பிடுறோம். மெயினா எங்க கேஜிஎஃப் ஜனத்தை கூப்பிடுறோம் சார். என் கேஜிஎஃப் ஜனத்தை கூப்பிடுறேன். எல்லாம் வாங்கோ, விடாதீங்க. விடத்தான் இந்த பிஜிஎம்எல் இப்படி போச்சு. இன்னைக்கு பெம்மல் நின்னுக்குது. இன்னொன்னு வந்துட்டு இது வந்து ஒரு ஆல்டர்னேட் ஃபேக்டரி. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுங்க. எல்லாருக்கும் கேஜிஎஃப் மக்களுக்கு நான் தெரிவிக்கிறது என்னன்னா, இது வந்து ஆல்டர்னேட் ஃபேக்டரி தான். இது பிஜிஎம்எலோட மாற்று தொழில் கம்பெனி. இது இப்ப வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இன்னைக்கு இங்க இருக்கிற சரௌண்டிங்ஸ் சுத்துவட்டத்துல இருக்கிறவங்க தான் டெவலப்மெண்ட் ஆகணுன்றதுக்காக போட்டுது. ஆனா இன்னைக்கு என்னன்னா, உள்ள இருக்கிற நம்மளுக்கே வந்து வேலை இல்லை. நம்மளே வந்துட்டு பிலோ பாவர்ட்டி லைன் இன்னும் அடிமட்டத்துக்கு போயிட்டு தான் இருக்கிறோம். இதுதான் சார் இவங்க பண்ணுகிறது. ஹராஸ்மெண்ட் மேல ஹராஸ்மெண்ட். எவ்வளவு மூலியமா அவ்வளவு ஃபைட் குத்துனுக்குறாங்க சார். நைட் போட்ட டைம் பந்தல தூக்கிட்டாங்க. கேட்டாக்கா என்னன்றாங்க, 2 லட்சம் ரூபாய் பாண்டு கொடுங்க அப்படின்றாங்க. எந்த ஊர்ல சார்? என் தாத்தா வேலை செஞ்ச இது பிஜிஎம்எல். நான் போட்டுக்கிறேங்க. எப்படி நீங்க எங்களை வந்து இவ்வளவு ஹராஸ்மெண்ட் பண்றீங்க? வெளியூர் வேற யாருக்கும் வந்து நீங்க இப்படி சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு இன்னும் இந்த ஊர்ல எங்களுக்கு ஒரு இது சொல்லுங்க. இன்னும் ஜனங்களுக்கு என்ன தெரிவிக்கணும்? எல்லாம் கேட்டுன்னு தான் இருக்கிறோம். வாங்க, எல்லாம் வாங்க. இது இன்னையோட முடியாது. நீங்க வாங்க. ஜனங்க வந்து எல்லாரையும் கூப்பிடுறோங்க. எல்லா டெய்லி டிராவலர்ஸையும் கூப்பிடுறோம். எல்லாரையும் வெல்கம் பண்றோம். எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வானான்னு சொல்ல சார். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இன்னைக்கு இன்வைட் பண்றோம். இந்த மீடியா மூலமா எல்லாரையும் இன்வைட் பண்றோம். தயவு செய்து எல்லாம் வாங்க. வந்து இது என்னான்ட்டு சொல்யூஷன் பாருங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் பாருங்க. விட்டுடாதீங்க கேஜிஎஃப். இதுதான் கேட்கிறோம். இங்க அதிகபட்சம் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி தான் வாழ்ந்துனுக்குது. யாரும் இது பண்ணி கை விட்டுறாதீங்க. இந்த பொலிட்டீஷியன் இவங்க மூலியமா தான். இது இந்த கான்ஸ்டிடியூஷன் தான். நாங்க எஸ்சி இதுல தானே நிக்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க. இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு பார்க்காத இருந்தீங்கன்னா எப்படி? அன்னைக்கு வரீங்க, ஸ்ட்ரைக் வரீங்க, வந்து இப்படி சொல்லிட்டு போறீங்க உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன்ட்டு. நீங்க சொன்ன வாக்கு எங்க காப்பாத்திக்கிறீங்க? 5 மாசம் ஆச்சு, எங்க காப்பாத்திக்கிறீங்க? என்ன பண்ணுகிறீங்க நீங்க சொல்லுங்க. ஸ்ட்ரைக்கும் இந்த மாதிரியும் பண்ண விடாம எல்லாரும் தட்டு இங்க போவாத அங்க போடுன்னு மாத்தி போட்டு விட்டுனே இருக்கிறாங்க. எவ்வளவு அடிப்பீங்க? எவ்வளவு இதாகணும்? அப்ப திரும்பி உங்க இந்த எதுவும் இல்லையா? இந்த டெமோக்ரஸி கண்ட்ரில ஸ்பீச்சுக்கு இதுவே இல்லைங்களா? அப்படியே இப்படியே போயிடணுமா? எல்லாரும் சைலண்டா இப்படியே போயிடணுமா? அவன் என்ன சொல்றாங்களோ அவங்கவுங்க மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றோ அதை கேட்டு போயிடணுமா? எங்களுக்குன்னு ஒரு இதுவே இல்லை சார். உள்ள மேனேஜ்மெண்ட்ல ஒரு இதுவே இல்லை. 20 வருஷம் இந்த கம்பெனிக்காக சிம்பிளா சொல்றேன். அன்னைக்கு வந்து 500 ரூபாயில இருந்துச்சு இந்த ஷேர் வேல்யூ. இன்னைக்கு 5000 ரூபாய் ஆகிக்குது. இன்னும் கூட இவங்க வந்துட்டு இதுக்கான உழைப்பு நாங்க போட்டுக்கிறோம். இதுக்கான அங்கீகாரத்தை தான் நாங்க கேட்கிறோம். நாங்க போட்ட உழைப்புக்கான அங்கீகாரத்தை கேட்கிறோம். பட் ஆனா இவங்க வந்து இதை கன்சிடர் பண்ற மாதிரி இல்ல சார். எல்லாரையும் இன்வைட் பண்ணிக்கிறோம் சார். இனிமேல் தான் சார் தெரியும். நின்னுக்கிறோம், பாக்குறோம் யார் யார் இதுக்கு மேல எங்க இதுலயாவது இந்த ஜனங்க கேஜிஎஃப் ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டோம். யார் இந்த ஊருக்காக இருக்கிறான், யார் இல்லைன்றது இது மூலியமாவது தெரிஞ்சுக்கோ. அடுத்து கரெக்டா தேர்ந்தெடுக்கும். நீங்க பண்ண தப்புக்கு இன்னைக்கு நாங்க பாவம் அனுபவிச்சுக்கிறோம். நம்ம பண்ண தப்பு தான். நீங்க தப்பு, என்னோட தப்பு அது. நாங்க பண்ண தப்புக்கு நாங்க இன்னைக்கு பாவம் அனுபவிச்சுக்கிறோம். ஒரு அடியும் அவ்வளவு மோசமா வாங்கினுக்கிறோம் சார். அவ்வளவு மோசமா வாங்கினுக்கிறோம். ஆனாலும் நின்னுதான் இருக்கிறோம். இப்பவும் ரிக்வெஸ்ட் பண்றோம், வாங்க, எங்களுக்காக வாங்க. பிஜிஎம்எல் விட்ட மாதிரி இந்த பெம்மலை விட்டு குத்துறாதீங்க. எவனும் எங்க இருக்கிறவனை கூப்பிட்டு நீங்க ஓட்டு உரிமை குத்து உட்கார வச்சுக்கிறான். இந்த இருக்கிற எனக்கு ஓட்டு உரிமை இல்லைன்றான். நீங்க என்ன பண்ணுக்கிறீங்க? என் மக்கள் என்ன பண்ணுக்கிறீங்க? விட்டுருவீங்களா? உங்க கூட பிறந்தவன் நானும் உங்க எல்லாத்துலயும் வந்து நின்னுக்கிறோமே சார். பெம்மல் பிரைவேடைசேஷன் ஆகும்போது அன்னைக்கு நின்றமே. இதே கான்ட்ராக்ட் தொழில தானே நின்னோம் அன்னைக்கு. இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் விட்டு வேடிக்கை பார்த்துக்கின்னு இது அதுனாக்கா எப்படி? இதே மாதிரி விட்டுருவீங்களா? கேஜிஎஃப் இது ஆகுது வேணாவா? டெவலப்மெண்ட் ஆகுது. இதே விட்டீங்கன்னா இப்படியே தான் கஞ்சால இருந்து ரவுடிசம்ல இருந்து எல்லாம் போயினே தான் இருக்கும். 1000 பேர் உள்ள வேலை பண்ணுகிறான். 1000 பேர் நீ வெளியே இது பண்ணி விடுறனாக்கா என்ன ஆகும்? நெக்ஸ்ட் என்ன ஆகும் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. எல்லாம் 20 வருஷம் வேலை செஞ்சுங்க, என்ன பண்ணுவாங்க ஊருக்கு? இப்போ இந்த ப்ரொடெஸ்டுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைனாக்கா அடுத்த கட்டம் என்ன? அது எங்க இவரு சொல்லுவார் சார், ஆனரி பிரசிடென்ட் சொல்லுவார். இல்ல கண்டினியூ ஆகும் சார். எங்களுக்கு இல்ல ப்ரொடெஸ்டே பண்ணிருந்தா கூட ரெஸ்பான்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கட்டத்துக்கு எப்படி போறீங்க? நெக்ஸ்ட் எங்க தலைவர் அதுக்குள்ள டிசைட் பண்ணி சொல்லுவாங்க சார். என்ன பண்ண கோர்ட்டே முடிவு பண்ணனும்ட்டு அது கோர்ட்டுக்கு விட்டுறீங்களா? இல்ல சார், கோர்ட் இல்ல வேற மாதிரி முடிவுக்குது. அது எங்க காம்ரேட் சொல்லுவாரு. அது பிரகாரம் நாங்க நடந்துப்போம்.